ஒண்ணும் அதை பத்தி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொருங்க. உங்க கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேற வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்த கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன which stupid person talked that. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரியா இப்ப குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால அதை பத்தி ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும்? டூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் மெட், அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்துல போய் கேட்கணுமா? இல்ல இந்த இந்து விரோத தீய சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்கிறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவிச்சா 6 மணி நேரத்துக்குள்ள எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும்? ஏன்